தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக தனக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என்பதை கண்டித்து விஜயின் காலை வழிமறித்து தற்பொழுது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அஜித் ஆக்ஞால் போராட்டத்தில் ஈடுபட்டார். விஜய் வரக்கூடிய வழியில் வாகனத்தை மறிப்பதற்காக நின்ற அவர் விஜய் வாகனம் வந்தவுடன் வாகனத்திற்கு முன்பு வந்து நின்று விஜய் வாகனத்தை மறித்தார். ஆனால் விஜய் வாகனமானது சற்றும் நிற்காமல் தொடர்ந்தாக முன்னேறி கொண்டே சென்று தற்பொழுது விஜயின் வாகனத்தை அவரது ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் மறிக்க முயற்சி செய்தனர். ஆனாலும் காவல்துறையினர் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்திய காரணத்தினால் விஜய் வாகனம் தற்பொழுது பணியாளர் அலுவலகத்திற்குள் சென்றிருக்கிறது. தூத்துக்குடியில் நீண்ட காலமாகவே தான் பணியாற்றி வருவதாகவும் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்காமல் வேறு ஒருவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அஜித் ஆக்ஞால் காலையிலிருந்தே கட்சியின் தலைவர் விஜயை சந்தித்து தான் பேச வேண்டும் என்பதற்காக தனது ஆதரவாளர்களுடன் பணியாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். காலையில் அழுகையுடன் கண்ணீருடன் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் காலையில் அழுகையுடன் ஆதரவாளருடன் நின்று கொண்டிருந்த அஜித் ஆக்ஞால் தற்பொழுது விஜய் வருகைக்காக நீண்ட நேரம் அவரும் அவரது ஆதரவாளர்களும் காத்திருந்தனர். விஜய் வரக்கூடிய சாலையில் முன்பே விஜய் அலுவலகம் இருக்கக்கூடிய சாலையில் நின்றிருந்தார்கள். விஜய் வரக்கூடிய வாகனம் வரக்கூடிய வழியில் அவரை மறித்து அவருடன் பேசி வரலாம் என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் நின்றிருந்த காரணத்தால் விஜய் வாகனம் வரும்போது வாகனத்தை மறித்து அவரும் அவரது ஆதரவாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர். ஆனால் விஜயின் வாகனமானதை சற்றும் நிற்காமல் அந்த வாகனத்தை இயக்கிக் கொண்டே ஓட்டுநர் பணியாளர் அலுவலகத்தில் தற்போது சென்றிருக்கிறார். இருந்தாலும் விஜய் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தார்கள். தற்போது காவல்துறையினர் சமாதானப்படுத்தி வருகிறார்கள். தூத்துக்குடியை பொறுத்தவரை மத்திய மாவட்டத்திற்கு தனக்கு மாவட்டத்தில் பொறுப்பு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 5 மாவட்ட செயலாளர்கள், அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 5 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்கு மட்டும் மாவட்ட செயலாளரானது நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் தான் 2 ஆண்டுகள் நெருங்கக்கூடிய நிலையில் கட்சி தொடங்கி இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மாவட்ட செயலர் நியமனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தனக்கு இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கவில்லை என்று அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தூத்துக்குடியிலிருந்து நேற்றே ஆதரவாளர்கள் திரட்டி இன்று பணியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டோ அல்லது கட்சியின் தலைவர் விஜயை சந்தித்து பேசிவிடலாம் என்று அஜித் ஆக்ஞால் கட்சியின் அலுவலகத்திற்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தப்பட்டார். அழகுடன் நின்றிருந்த அவர் விஜயை ஒரு முறையாவது பார்த்து பேசிவிட வேண்டும் என்று வரக்கூடிய வழியில் காரை வழிமறித்து அவரிடம் பேச முயற்சி செய்த நிலையில் ஆனால் விஜய் வாகனம் அவரை நேரடியாக வழிமறிக்கக்கூடிய பகுதியில் எல்லாம் நின்றிருந்தார்கள் தொண்டர்களும் அவரது ஆதரவாளர்களும். ஆனால் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய காரணத்தால் அஜித் ஆக்ஞால் தற்போது விஜயை சந்திக்க முடியாமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்.